இப்போ நீங்க வந்துட்டு ஜாப் அண்ட் இது பண்றேன் அப்படின்ட்டு சொன்னீங்க. நீங்க வந்துட்டு எப்படி உங்க டைம மேனேஜ் பண்றீங்க? இப்போ ஃபேமிலியும் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. எப்படி மேனேஜ் பண்றீங்க? டைம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கிறது எனக்கு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா ஐடியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஆமா. ஒரு 9 to ஸ்டாண்டர்ட் 5 ஒர்க் மாதிரி. சொன்னாலும் நைட் ஏன்னா இப்ப வரைக்கும். சம்டைம்ஸ் வந்து 15 ஹவர்ஸ் பெர் டேலாம் கூட ஒர்க் பண்ற மாதிரி வரும். ஸோ இப்ப ஒருத்தனுக்கு ஆஃபீஷியல் ஒர்க்ஸ் முடிச்ச உடனே நெக்ஸ்ட் ஃபேமிலில நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஆமா. அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் ஆமா. அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து டைமே இருக்காது, தூங்குறதுக்கு மட்டும் தான் இருக்கும். ஆமா. ஸோ அப்ப நான் என்ன பண்ணணும், அந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் நான் வீடியோவே பண்ணணும். ஓ! ஸோ இப்போ நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வீக் டேஸ்ல மோஸ்ட்லி நான் வந்து வீடியோ எடுக்க முடியாது. ஓகே. எப்பாவது எனக்கு ஐடியா வந்துச்சுன்னா லேப்டாப்ல ஒரு நோட் பேட் வச்சிருப்பேன். ஓகே. இந்த கண்டென்ட்லாம் வந்து ஐடியா இருக்கு ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு சும்மா ஒரு ரேண்டமா எழுதி வச்சிருவேன். ஓகே. அதுக்கப்புறமா வந்து டைம் இருக்கும்போது மிட் நைட்ல உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறது. சூப்பர். அந்த மாதிரி இல்லனா வந்து எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு அப்படின்னா உடனே வந்து வாட்ஸ்அப்ல என் ஒய்ஃபுக்கு வந்து வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருவேன். இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கு, நீ இப்படி கேக்குறேன் அப்படி சொல்றேன், கடகடகடன்னு. ஓகே. அப்ப கான்டென்ட் எழுதிடுவேன். ஓகே. அதுக்கப்புறம் சர்ச் கண்டென்ட் சர்ச் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும் இல்லையா? ஆமா. சோ இந்த மாதிரி வந்து அப்பப்ப தோன்றதுதான். ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் மைண்ட்ல நிறைய ஓடும். ஆமா, ஆமா. ஒர்க் அது ஆமா, இதுன்னு கண்டிப்பா மறந்துடும். மறந்துரும். ஆமா, ஆமா. எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நோட் பண்ணி வச்சிடுறது. கரெக்ட். அதுக்கப்புறமா வீக்கெண்ட்ல பொறுமையா டைம் கிடைச்சது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூட் பண்றது. இதனால எனக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து நான் பயங்கரமா மிஸ் பண்ற மாதிரி. இப்ப ஏதாவது ஒரு இப்ப ரிலேட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் நான் போகணும்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு போக முடியாது. ஆமா. இல்லடா எனக்கு அவங்க கிட்ட சொல்ல முடியாது, நான் வீடியோ ஆமா, பண்ணணும்னு சொல்ல ஆமா. முடியாது. கரெக்ட், ஏன்னா நான் வந்து என்னோட பேஷனை நான் தான் பெருசா ஆமா, பார்ப்பேன், ஆமா. மத்தவங்களுக்கு அது வந்து கரெக்ட், ஒரு கரெக்ட். வெட்டி வேலை மாதிரி தான் எக்ஸாக்ட்லி. இருக்கும். ஆமா. சோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும். இப்ப ஃப்ரெண்ட்ஸே வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டே வந்து 2 வாரமா வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆமா. அப்ப நான் என்ன சொல்றேன், இல்ல மச்சான் எனக்கு இந்த பிளான் இருக்கு, இந்த பிளான் இருக்கு ஆமா. அப்படின்னும் போது ஆமா. அவன் சைடுல இருந்து நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இவன் ஃப்ரெண்டு எப்ப தானே சொன்னாலும் என்ன அதான். சொல்லிட்டு ஆமா. இருக்கான் கரெக்ட், அப்படின்னு. கரெக்ட். அது நாங்களுமே ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தான். சோ நம்ம வந்து இந்த கெட்ட பேரெல்லாம் வாங்கிட்டு தான் வந்து இது பண்ற மாதிரி இருக்கும்.